கண்ணியவான்களே, உலகத்தில் ஒருத்தனுக்கு நான் ரொம்ப பெரிய அறிவாளியாக தெரிவேன், இன்னொருத்தன் என்னை மக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒருத்தனுக்கு நான் ரொம்ப அழகாக தெரிவேன், இன்னொருத்தன் என்னை பார்த்து அசிங்கமானவேன். ஒருத்தனுக்கு நான் உயரம், ஒருத்தவனுக்கு நான் கட்டை. ஒருத்தருக்கு நான் பெரிய பணக்காரன், இன்னொருத்தருக்கு நான் பிச்சைக்கார பரதேசி. கண்ணியவான்களே, ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஒவ்வொரு விதமாக விளங்குவோம். இது நம்முடைய பிரச்சனை கிடையாது, இது அவர்களுடைய பிரச்சனை. நம்ம என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால், அவர்கள் நம்மளை பற்றி சொல்வதை இதுதான் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியவான்களே, அது அவர்களுடைய பார்வை, அது அவர்களுடைய பிரச்சனை. அவருக்கு நான் பிச்சைக்காரனாக விளங்குறேன்னா அதுக்கு காரணம் அவனில் அது இருக்குது. அவனுக்கு நான் ஒரு தோதாக விளங்குறேன்னா அதுக்கு காரணம் அவனில் அது இருக்குது. அவன் எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பான். கண்ணியவான்களே, இதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதை நினச்சி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட பெரிய ஒரு அநியாயம் பெறுதுன்னு கிடையாது. கண்ணியவான்களே, நம்மளை நல்லதாக நினைக்கணும், நம்மளை எப்பயுமே சிறப்பான முறையில் நினைக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சிறப்பாக வாக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு நம்பிக்கை நம்முடைய மனதில் வரணும். கண்ணியவான்களே, இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நம்ம தோற்று போயிடும்.